சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் தெரியாம். வருகிற பிப்ரவரி மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக மத்தியமால் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸப்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறோம். இது ஃபுல்லாக நீங்கள் படித்தாவே போதும். இது கண்டிப்பாக பேப்பர் 1 பேப்பர் 2 1980 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். पेपर 1 फर्स्ट ओमन किसी एक पत्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இது ஒரு பேராகிராஃப் ஹிந்தி போயம் கொடுத்துருவாங்க. இதில் மொத்தம் 3 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. மார்க் 5 மார்க்ஸு. இது ஹிந்திலேயே நம்ம சந்தர்ப்பம் பாவார்த்தையும் ஃபுல்லாக எழுதணும். குறிப்பு விளக்கம் எழுதணும். पंडित की संगति करने से दूर मूर्खता हो जाती, पर सालों की संगति से बुरी साल के है आ जाती. सुनो उदाहरण, ये शब्द हमको सीख यही हैं, सिखलाते जो जैसी संगति करते हैं वे वैसा ही फल पाते. சந்தர்ப்பன குறிப்பு. இந்த குறிப்பில் இந்த பாடல் தலைப்பு எழுதிட்டு இதில் ஆசிரியர் நேம் எழுதணும். யக் பத்தியாம்ச சங்கதி கஃபல் நாமக்கு கவிதாசி லியா கயகை. இந்த பாடல் சங்கதி கஃபல் என்ற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா துவாரா கவி சங்கதி கே பாரேமி பத்தா தெஹை. இதில் கவிஞர் இந்த சங்கதி கஃபல் என்ற பாடல் அழகாக வர்ணித்துள்ளார். பாவார்த்தை. இந்த பாடலுக்கு விளக்கம் எழுதுகிறோம். कवि कहते हैं, कविஞர் கூறுகிறார், पढ़े लिखे पंडित के साथ संगति करने से हमारा मूर्खता दूर हो जाते हैं. पढ़े लिखे அப்படின்னா படித்தவர்கள் மற்றும் எழுதக்கூடியவர்கள். படித்தும் எழுதக்கூடியவர்களுடன், பண்டித் அப்படின்னா அறிஞர்கள், படித்தும் எழுதக்கூடிய அறிஞர்களுடன் நட்பு கொள்வதால், சங்கதி அப்படின்னா நட்பு கொள்வதால், ஹமாரே மூர்க்கத்தா நம்மிடம் உள்ள மூர்க்கத்தா அப்படின்னா கெட்ட குணம் தூரம் சென்று விடுகிறது. தூர்கோ ஜாத்திகை அப்படின்னா படித்தவர்களுடன் நட்பு கொள்வதால் நம்மிடம் உள்ள கெட்ட குணம் தூரமாக சென்று விடுகிறது. சாலகோங்கே ஷாத் தோஸ்தே கர்னேசி ஹம்மே பூர் ஆத்தே ஆ ஜாத்திகை. சாலகம் அப்படின்னா சூழ்ச்சி செய்பவர்களுடன், சாத்திரம் சூழ்ச்சி செய்பவர்களுடன் நட்பு கொள்வதால், தோஸ்தி கர்னேசே ஹம்மே அப்படின்னா அவர்களுடன் நட்பு கொள்வதால், புரி ஆத்தே நம்மிடமும் அவர்களுடைய கெட்ட குணம் நம்மிடம் வந்து விடுகிறது. புரி அப்படின்னா கெட்ட குணம். ஆத்தே ஆ ஜாத்திகை அப்படின்னா அவங்க கெட்டவர்களோட நட்பு கொண்டா அவர்களுடன் பழகுவதனால நம்மவருக்கும் கெட்ட குணம் வந்து விடுகிறது. இசிசே ஹம் சீக்தே हैं कि जो जिस तरह की சங்கதி கர்த்தாக. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், சங்கதி கர்த்தாக இந்த நட்பின் மூலமாக வைசாகி ஃபல் பார்த்தாக நல்லவுடன் நட்பு கொள்வதால் அதற்குண்டான பலனும் கிடைக்கிறது, கெட்டவுடன் நட்பு கொள்வதால் அதற்குண்டான பலமும் நமக்கு கிடைக்கிறது. செகண்ட் ஒன், வேகி லடுக்கே ஆகே சல்கர் சப்சே इज्जत पाते हैं, आसपास की बात नहीं है, जग भर नाम कमाते हैं. சந்தர்ப்ப குறிப்பு. யக் பதியாம்ச ஹோனகார் நாமக்கு கவிதா சே லியா கயாகை. ஹோனகார் அப்படின்னா புத்திசாலி என்ற கவிதையிலிருந்து இது எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ஸே கவிதாமி கவி ஹோனகார் லடுக்கேக்கே பாரேமே பத்தாத்தகை. இந்த கவிதையிலிருந்து நல்ல சிறுவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. புத்திசாலி சிறுவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. பாவார்த்த விளக்கம். கவி ககத்தேகை கவிஞர் கூறுகிறார், ஹோனகார் லடுக்கா பவிஷ்யமி ஆகே சல்கர் ஷப்கா ஆதர் பாசே கர்த்தாகை. ஹோனகார் புத்திசாலி உள்ள சிறுவர்கள், லடுக்கா அப்படின்னா சிறுவன் அர்த்தம், புத்திசாலி உள்ள சிறுவர்கள் எதிர்காலத்தில், பவிஷ்யமே அப்படின்னா ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் அவர்கள் நடப்பதன் மூலம் அவர்களுக்கு சப்கா ஆதர் பாஸ் சப்சா ஆதர் பாஸ் கர்த்தாகை. ஹோனகார் புத்திசாலி சிறுவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நன்மையாக இருப்பதால் அவர்களுக்கு அனைவரும் சப்கா ஆதர் அனைவரும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றனர். சிர்ஃப் அப்படின்னா மட்டும், ஆஸ்பாஸ்கே லோகோங்ஸே ஹி நகி சாரே சன்சார் மே அச்சா நாம் கமாத்தாகை. பிறகும் சிர்ஃப் அப்படின்னா மட்டுமல்ல, ஆஸ்பாஸ்கே லோகம் அக்கம் பக்கம் உள்ள மக்களும் கூட மட்டுமல்லாமல், சாரே சன்சார் உலகம் முழுவதும் அவர்கள் நல்ல பெயரை சம்பாதிக்கிறார்கள். கமாத்தா அப்படின்னா நற்பெயரை சம்பாதிக்கிறார்கள். தேர்ட் ஒன், தெய்வ மேரே பாக்கியமே கியாகை बड़ा मैं बचूंगी या मिलूंगी धूल में
या जलूंगी फिर अंगारे पर किसी चू पड़ूंगी या कमल के फूल में சந்தர்ப்ப குறிப்பு எஃகு பத்தியாம்ச ஏக்கு பூந்த் அப்படின்னா ஒரு மலை துளி ஒரு துளி. நாமக்கு கவிதா சே லியா கயா ஹை ஒரு மலைத்துளி என்ற பெயரில் இந்த கவிதை எழுதப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே கவி ஹை ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத் அவர்கள் இயற்றியிருக்கிறார். இந்த பாடலை இயற்றியவர் வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத் என்பவர் இயற்றியிருக்கிறார். பாவார்த்த விளக்கம் बाथरूम की गोदी में से निकल कर एक बूंद भगवान से பூச்சிதி ஹை பாத்திலே அப்படின்னா பாத்லோன் அப்படின்னா வந்து மேகங்கள் அர்த்தம். மேகத்திலிருந்து மடியிலிருந்து கோதி அப்படின்னா மடின்னு அர்த்தம். மேகத்தின் மடியிலிருந்து நிக்கல்கர் மடியிலிருந்து வெளிவருகின்ற ஒரு மலைத்துளி மேலே வந்து வானத்திலிருந்து ஒரு மலைத்துளி வந்து வெளிவருகிற பொழுது பகவான் சே பூச்சிதே பகவானிடம் கூறுகிறது. மேரே பாக்கியமே கியாலிக்காக என்னுடைய பாக்கிய அப்படின்னா என்னுடைய தலைவிதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அது கேள்வி கேட்டுகிட்டே வருது. மை பச்சுங்கியா தூள் மே மில்கர் மிட்டு ஜாவுங்கியா கிஷி அங்காரே பர் படிக்கர் ஜல் ஜாவுங்கியா கமல் கே ஃபூல் பர் கிர் படுங்கி மேகத்திலிருந்து வெளிவரப்போ அந்த வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வருது. என்னோடய தலைவிதில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது. மை பச்சுங்கினா நான் பிழைப்பேனா யானா அல்லது நான் பிழைப்பேனா அல்லது தூள்னா வந்து தூசின்னு அர்த்தம் நான் தூசியில் கலந்து மில்கர் மிட்டுனா வந்து மண்ணுன்னு அர்த்தம். தூசியில் கலந்து மண்ணாக கலந்து விடுவேனா அல்லது கிஷி அங்காரே அப்படின்னா நெருப்பில் விடுவேனா நெருப்பில் பட்டு எரிந்து விடுவேனா ஜல்லுனா எரிந்து விடுவேனா அல்லது கமல் மே ஃபூல் பர் கமல் பூக்களின் மேல் ஃபூல்னா வந்து பூக்கள் அர்த்தம். கமல்னா தாமரைப்பூ தாமரை பூக்களின் மேல் விடுவேனா என்று அது யோசித்து கொண்டே வந்தது. 4th ஒன் கைஞ்சி நகி ஹாத்திமி தேரே கட்டி பத்தியாங் ஞாரிகை ரங்கு நகி ஹாத்திமே தேரே ஃபூல் ரங்கே பல்காரி ஹைன். சந்தர்ப்ப குறிப்பு எஃகு பத்தியாம்ச அத்புத் மாயா நாமக்கு கவிதா சே லியா கயா ஹை இந்த அத்புத் மாயா அப்படின்னா வந்து அற்புதமான படைப்பு. இந்த பாடல் வந்து அற்புதமான படைப்பு என்ற பாடலிலிருந்து கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. इस कविता में कवि भगवान की अद्भुत सूचित का वर्णन करने हैं. இந்த அற்புதமான படைப்பு வந்து பகவானிடம் அற்புதமான படைப்பை பற்றி கவிஞர் கூறுகிறார். பாவார்த்த குறிப்பு कवि भगवान की अद्भुत माया देखकर ஆச்சரிய சக்கித் ஹோக்கர் கவித்தேகை கவிஞர் பகவானின் அற்புதமான படைப்பை பார்த்து தேக்கிக்கர் அப்படின்னா பார்த்து ஆச்சரியமாக கூறுகிறார். ஹே பகவான் ஹே கடவுளே தும்ஹாரே ஹாத்திமி கைஞ்சி நகிகை உங்களுடைய கையில் கைஞ்சி அப்படின்னா சிசர் கத்திரிக்கோள் எதுவும் இல்லை. ஃபிர்பி பத்தியாங் கித்தினி கூபிசே கட்டிகை ஆனால் உங்களுடைய கையில் வந்து கத்திரிக்கோள் எதுவும் இல்லை. ஆனால் பிறகும் கூட பத்தியாங் அப்படின்னா வந்து இலைகள். அப்போ மரத்தில் இலைகள் வந்து சிறிய இலை பெரிய இலை பல வடிவ உருவங்கள் இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க. பத்தியாங் கித்தினி எத்தனை வகையான இலைகள் உருவங்கள் அழகாக வெட்டப்பட்ட கட்டினா வந்து வெட்டப்பட்டனவாக இருக்கின்றன. தும்ஹாரே ஹாத்திமே உங்களுடைய கைகளில் கோயி ரங்கு நகிகை உங்களுடைய கைகளில் எந்த விதமான நிறங்களும் இல்லை. ரங்குனா வந்து நிறங்களும் இல்லை. ஃபிர்பி இருந்தாலும் கூட பிறகும் கூட ஃபூல்வம்சே அநேக்கு ரங்கு பரே ஹுயே ஹை ஆனால் உங்களுடைய கையில் வந்து எந்த ஒரு நிறங்களும் நம்ம கையில் கிடையாது. பிறகும் கூட ஃபூலோமே பூக்களிலிருந்து பலவகையான அநேக ரங்கு அப்படின்னா பலவகையான நிறங்கள் வந்து பூக்கள் முழுவதும் காணப்படுகின்றன. இது வந்து இயற்கையின் படைப்பாக இருக்கிறது என்று கவிஞர் அழகாக வர்ணிக்கிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தன்யவாத்.